எனக்கு கருக்கு வலிக்குது. நேத்துல இருந்து எனக்கு தலைவலி ரொம்ப ஓவரா இருக்குதே. அதான் சுட சுட காப்பிய போட்டு குடிச்சிட்டு மாத்திரைய போடலாம்னு தாத்தே வந்தே. ஆனா வலிக்கு விட்டுருச்சுதே, வலிக்கு விட்டுருச்சுதே. உனக்கு என்ன வேணுமோ அத்தைட்ட உரிமையா கேளுமா. வேற யார்கிட்ட நீ கேட்க போற? என்கிட்ட கேட்கலாம், இல்லனா ராதிகாட்ட கேட்கலாம். நாங்கலாம் போட்டு தர மாட்டோமா? அத்தே உங்களை எல்லாம் எதுக்கு சிரமப்படுத்தணும்னு சொல்லி தாத்தே வந்தேன். எம்மா நீ சுடுதண்ணி கேட்டில, இந்த கொண்டு வந்திருக்கேன். இந்தம்மா. அடியே ராதிகா, உன் அண்ணிக்காரிக்கு குறுக்குல ஒத்தரம் வையேண்டி. எம்மா எனக்கு வேற வேலை இல்ல பாரு, ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்க சொல்ற. ஏகப்பட்ட வேலை கிடக்கு. அப்படி என்னடி வேலை கிடக்கு உனக்கு? இன்னும் காலையில இருந்து சாப்பிடலாமா, வயிறு வேற கப கப கபன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ என்னமோ உன் மருமக பக்கத்துல நின்னுக்கிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. அடியே தின்னி மூட்டை, உன் அண்ணிக்காரியே கீழே விழுந்து அழுது புலம்பிக்கிட்டு கிடக்க. நீ எப்ப பார்த்தாலும் சோறு 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 சோறுன்னு கிட. எம்மா இந்தாம தண்ணி. உன் மருமகளுக்கு நீ ஒத்தரம் கொடுப்பியோ இல்ல இந்த தண்ணி தூக்கி தலையில ஊத்துறிய? நீனே எல்லாத்தையும் பாத்துக்க போ. எம்மா எனக்கு வேற காலையில ரொம்ப பசிக்குதுமா. இட்லியும் தேங்காய் சட்னியும் வச்சு தர சொல்லுவோம் மருமகளை. அடியே ராதிகா, அவளே விழுந்து எந்திரிச்சு போய் உட்கார்ந்து கிடக்க. அவளால எப்படி செய்ய முடியும்? எம்மா லைட்டா தானே அண்ணி விழுந்தாங்க. என்னமோ 10 அடி உயரத்துல இருந்து விழுந்த மாதிரி சீனை போடுறீங்க. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ அது எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப காலையில சுட சுட இட்லியும் தேங்காய் சட்னியும் வேணும். மத்தியானத்துக்கு வேற எங்க வீட்டுக்காரர் இங்கதான் சாப்பிட வர சொல்லியிருக்கேன். சிக்கன் பிரியாணியும் மீன் குழம்பும் செய்ய சொல்லுமா. அடியே உன் வீட்டுக்காரர் எதுக்கு வர சொன்னா? எப்பயும் உங்க அம்மா வீட்ல தான் போய் சாப்பிடுவாங்க. எம்மா என் மாமியார் என் நாத்தனார் வீட்டுக்கு போயிருக்காங்கம்மா. அதான் இங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டேம்மா. சீக்கிரமா வேலையை பாருங்க, மணி வேற ஆயிக்கிட்டு இருக்குல்ல. அடியே உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடி? உன் அண்ணிக்காரி இப்படி விழுந்து எந்திரிச்சு உட்கார்ந்து கிடக்கா. என்ன ஏதுன்னு கேட்கறத விட்டுவிட்டு எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலயே குறியா இரு. எம்மா அண்ணி கீழே விழுந்துட்டாங்கன்னா சாப்பிடாம இருக்கணும்னு ஏதாச்சும் சட்டம் இருக்காமா? வயிறு இருக்குல்ல, பசிக்கும்ல எங்களுக்கும். அடியே ராதிகா, நான் ஒரு பிளான போட்டா நீ ஒரு பிளானையா போட்டுக்கிட்டு இருக்க? நான் விழுந்து எந்திரிச்சாலும் உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். நல்ல வக்கனையா தான் நீ வலிச்சு வலிச்சு சாப்பிடணும். இன்னைக்கு நீ சமைக்கிறியா நான் சமைக்கிறேனான்னு பாத்துருவோம். எம்மா என்னம்மா என்னையவே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரமா போய் உன் மருமகளை சமைக்க சொல்லுமா. என் வீட்டுக்காருக்கு அண்ணி வைக்கிற மீன் குழம்புதே ரொம்ப பிடிக்கும். அதுவும் அரைச்சு வச்ச மீன் குழம்பு அவங்க விருப்பமா சாப்பிடுவாங்க. ஆமா, அந்த தொப்பி மண்டையன் எல்லாத்தையும் தான் நல்லா சாப்பிடுவான். வேணான்னு ஒரு வார்த்தை வராதே. அதே மாதிரிதான் அன்னைக்கு ஒரு நாள் 3 நாள் கஞ்சி நாய்க்கு ஊத்தலாமேன்னு கொண்டு போறேன். தொப்பிக்கார மண்டையன் கேட்டுட்டான், இந்த கஞ்சி எங்கம்மா கொண்டு போறேன்னு கேட்டாரு. நான் நாய்க்கு ஊத்த போறேன்னு சொன்னா, ஏமா நாய்க்கு ஊத்துற, எனக்கு குடும்பம் சொல்லிட்டு வாங்கி மடக்கு 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 மடக்குன்னு குடிச்சுட்டேன். எம்மா என்னம்மா எங்க வீட்டுக்காரர் மத்தியானம் சாப்பிட வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னமோ நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா அண்ணியை போய் சமைக்க சொல்லுமா. அடியே ராதிகா, உனக்கு என்ன கண்ணுன்னு தெரியாம போச்சா? உன் அண்ணிக்காரி இப்ப தானே விழுந்து எந்திரிச்சு உட்கார்ந்து அழுதுகிட்டு கிடக்கா. சமைக்க சொல்றேன். எத்தே என்னால நீங்க 2 பேரும் சண்டை ஓட்டுக்கிறாது. எத்தே நான் தவந்து தவந்து போயாவது சமைக்கிறேன். நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க, சண்டை போடாதீங்க. நீ சும்மா இரு மருமகளே. நீ இப்படி அடிபட்டு போய் சமைக்கணும்னு அவசியம் ஒண்ணு கிடையாதுமா. அம்மா அண்ணியே சமைக்கிறேன்னு சொல்றாங்க, நீ என்னம்மா என்னமோ அடிபட்டு காலே உடஞ்ச மாதிரில சீனை போடுறீங்க. அது அண்ணி நல்லா தான் இருக்காங்க, போய் சமைப்பாங்கம்மா. ராதிகா ஓவரா பேசுற ராதிகா, நான் பொறுமையா இருக்கேன். உன் அண்ணி முண்டாட்டி விழுந்து எந்திரிச்சு உட்கார்ந்திருக்கா. என்ன ஏதுன்னு கேட்காம என்னமோ சவடால கேட்டுக்கிட்டு இருக்க. அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சனால இருக்கு. கழுத்து அந்த சைடு திரும்பிக்கிற ராதிகா, போயிரங்கிட்டு. அம்மா என்னம்மா உன் மருமகளை சொன்ன உடனே கோபம் உனக்கு பொத்துக்கிட்டு வருது? இங்க பாரு ராதிகா, உன்னைய மாதிரிதான் சின்ன பொண்ணு எனக்கு மருமக. என் மயம் பொண்டாட்டி. நான் அவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்ப எங்க வீட்டுக்காரர் மத்தியானம் சாப்பிட வருவாரு. நீ தானே வர சொன்ன? நீ தானடி வர சொன்ன? ஆமாம்மா, நான் தான் இங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். அப்ப நீயே போய் உன் புருஷனுக்கு சமைச்சு வை. போடி போடி. எம்மா அண்ணி அம்மியில அரைச்சலம்மா குழம்புலாம் வைப்பாங்க. எனக்கு அம்மியில அரைக்க தெரியாதுமா. அடியே ராதிகா, உன் அண்ணி கறி வைக்கிற குழம்பு தானே பிடிக்கும் வீட்டுக்காருக்கு? ஆமாம்மா. அப்ப நீனும் போய் அம்மியிலேயே அரைச்சு குழம்பு வை. எத்தே ராதிகா மட்டும் எப்படி தனியா சமையல் பண்ணுவா? நான் ஊடமாட போய் உதவி பண்றேன். நீனே அடிபட்டு உட்கார்ந்து கிடக்க. நீ ஒரு வேலை இன்னைக்கு செய்ய கூடாது. எல்லா வேலையும் என் மக தான் பாப்பா. என்ன இந்த அம்மா அண்ணியே வேலை செய்ய வாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அம்மா வேணாம் வேணாம்னு சொல்றாங்க. நான் இம்புட்டு வேலையும் ஒரு ஆளை எப்படி பாக்குறது? அம்மாடி மருமகளே. என்னத்தே? என் மக ராதிகா சமைச்சு நீ சாப்பிட்டது இல்லையே? இல்லத்தே, சாப்பிட்டது இல்ல. இன்னைக்கு சாப்பிட்டு பாரு. என் மக வைக்கிற சாப்பாடு அம்புட்டு ருசியா இருக்கும்.
அடிய ராதிகா, நான் அம்மியில அரைச்சு வச்ச மீன் குழம்ப வலிச்சு வலிச்சு நக்குனியே, இப்ப நீ போய் அம்மியில அற, அப்பத்தேன் கை வலி என்னன்னு உனக்கு தெரியும். அம்மாடி சின்ன பொண்ணே, சுடு தண்ணி ஆறியே போச்சுமா, நான் திரும்பி சுட வச்சு எடுத்துட்டு வரேன். சரி தே. அடியே ராதிகா, இந்த சின்ன பொண்ணுன்னா சும்மா வா, நான் நினைச்சத எல்லாத்தையும் நடத்தி காட்ட வேண்டி. என் மாமியார கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம், ஆனா இந்த ராதிகா இருக்காளே ராதிகா திமிரு பிடிச்சவ. எனக்கு என் மாமியாருக்கு சண்டைய முட்டி விடுறதுக்கு தான் இங்க வாரா, நல்லத பிள்ளத தின்னுபிட்டு இங்க இருந்துகிட்டு அள்ளிட்டு ஓடுறதுக்கு. இப்ப வேலை செஞ்சு பாருடி, அப்பதான் வேலை செய்யற கஷ்டம் உனக்கு புரியும். எப்ப ஒரே லெக்கில இப்படி உட்கார்ந்துருக்கிறது எவ்வளவோ கஷ்டம். கை கால்லாம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. எந்திரிச்சு ஒரு குத்தாட்டம் போட்டா தான் சரியா வரும். தொப்பி மண்டையனுக்கு என் கையால அரைச்சு தேன் குழம்பு வைக்கணுமா? எப்பா கையெல்லாம் நோகுதே. கை வலிக்குது மாமா. இந்த தேங்காய் அரைக்க நீ கொஞ்சம் வாமா. இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அண்ணி நிலமும் குழம்பு வச்சாங்களா? முடியலையே. புருஷனுக்கு செல்லவும் வாங்க மசாலா அரைக்கிறா. அப்படிதான் மக்கா குழம்பி நல்லா புடிச்சு இழுக்காரு, அப்பதான் மைய அரையும். அட போமா, நானே கை வலிக்குதுன்னு இருக்கேன், நீ வேற. அம்மாடி ராதிகா, ஃபர்ஸ்ட் அரைக்கிறப்பதாமா கஷ்டமா இருக்கு, பாக பழகிரும். அம்மா நீ வேணா கொஞ்சம் அரைச்சு தாம்மா. அம்மாடி நானே வயசாகி போய் கிடக்க, என்னால அரைக்க முடியாதுமா. நீ நானே குமரி புள்ள, நல்லா இழுத்து புடிச்சு அரைம்மா. எங்க அரைக்கிறது, நானே நகட்டிக்கிட்டு தேங்க கிடக்கேன். அம்மாடி ராதிகா, இன்னைக்கு வைக்கிற மீன் குழம்புல மறுமையை அப்படியே சொக்கி போயிடணும். உன் கையில இனிமே சாப்பிடணும், அந்த மாதிரி குழம்பு வைமா. அட போமா, அந்த தொப்பி மண்டையனுக்கு ருசியை காட்டிட்டா தினம் என்னையே சமைக்க சொல்லுவாமா. அடி அப்ப தாண்டி உன் மேல பாசம் அதிகரிக்கும், நீ எது சொன்னாலும் சரின்னு சொல்லுவாரு. நான் தேவையில்லாம தொப்பி மண்டையனை இங்க வாங்க சாப்பிடன்னு சொன்னேன். அவர் கடையிலயாவது வாங்கி சாப்பிட்டுருப்பாரு. இப்ப நான் வேலை செய்ய வேண்டியதா கிடக்கு. மக்கா இப்படியே சலிச்சுக்கிட்டு பண்ணக்கூடாதுமா. நல்ல சிரிச்ச முகத்தோட பாட்டு பாடிக்கிட்டு அரை, அப்பத்தையும் குழம்பு ருசிக்கும். என்ன பாட்டு பாடு? அடி அந்த மசாலா அரைக்கிற மாதிரி பாட்டு வரும்லடி, அத பாடுடி. சரிம்மா. அம்மியில அரைச்சு வச்சேன் 1000 மீன் குழம்பு, எங்க அப்பனுக்கு மருமகனே ஆறி போயிரும் விருந்து. வாசம் முக்க தொலைக்குதா, ஏன் மசாலா மணக்குதா, சீக்கிரமா வந்து நீங்க சாப்பிட்டுட்டு போங்க. அடியே, இந்த மாதிரி மசாலா அரைச்சிட்டு பாட்டு பாடிக்கிட்டு உன் புருஷனுக்கு சமைச்சு போட்டா உன் புருஷன் நல்லா சாப்பிடுவாண்டி. ஏமாக்கா, பொழுதோட இந்த மசாலாவை மட்டும் அரைச்சிக்கிட்டு இருந்தா எப்படி? இன்னும் அடுத்தடுத்து அரைக்க வேண்டியது இருக்குல்ல, சீக்கிரமா அரைச்சு எடுத்துக்கிட்டு வா மக்கா. எம்மா, என்னம்மா சொல்ற? ஆமா மக்கா, கறி குழம்புக்கு மசாலா அரைக்கணும். உங்க வீட்டுக்காருக்கு பிரியாணியை வந்து தேங்காய் பால்ல செஞ்சாட்டே ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காயை அரைக்க வேணாமா? என்னம்மா சொல்ற? தேங்காய் பால் வேற அரைக்கணுமா? ஆமா மக்கா, சீக்கிரமா அரை. இந்த தொப்பி மண்டையை நல்ல ருசியா தின்னு வளர்ந்துருக்கான். நல்ல நாக்குணர்ச்சியா தான் திம்பாகளாக்கு. அதை நாக்குல வசம்ப வச்சு கரகரன்னு தேய்க்கணும். இந்த வீட்டுக்கு நான் மகாராணி மாதிரி இருந்தேன், இப்ப மசாலா அரைக்க விட்டுட்டாங்களே. என் சோக கதையை கேளு தாய் குலமே, இப்படி மசாலா அரைக்க விட்டு புட்டா என் அன்னிக்காரியே. அப்படிதான் மக்கா, அப்படிதான் பாட்டு பாடிக்கிட்டே மசாலா அரைச்சா கை வலியே தெரியாது. அரை. இந்த அம்மா வேற, என் கை வலியோட நான் பாடுற பாட்டு இது ரசிச்சுக்கிட்டு இருக்கு எங்க அம்மா. எம்மா எப்பா இந்த மசாலாவெல்லாம் அரைச்சு எடுக்கிறதுக்குள்ள நான் கூணக்கார கிளவி மாதிரி ஆயிரும் போலயே. எப்பா எம்மா நல்ல அரடி அற, எனக்கு இப்படித்தானே கை வலிச்சு இருக்கும். அரைச்சு பார்த்தா தான் அடுத்தவங்க கஷ்டம் உனக்கு புரியும். அடிய நாத்து, உனக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? நல்ல அனுபவி.